வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன படம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வா வாத்தியார் தான் வந்திருக்கோம். இந்த படத்துக்கு வந்து நான் மெயின் காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் வாத்தியாரோடைய மிகப்பெரிய ஃபேன். என்னடா சொல்கிறேன் தானே கேட்குறீங்க? ஆமாம் மக்களே, ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா கூட நான் உட்காந்துட்டு நிறைய பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எம்ஜிஆரோடைய படம் நிறையா பார்த்துருக்கேன். கார்த்தியும் நடிச்சிருக்காரு, அது இல்லாமல் வா வாத்தியார்னு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக தெரிஞ்சு, சரி அப்படி என்ன தான் இருக்குன்னு படத்தை கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் பொங்கல் அன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் பொங்கல் அன்றைக்கி பார்க்குற முதல் படம் வா வாத்தியார் தான் மக்களே. வாங்க நான் படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வணக்கம் மக்களே. படம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, நாங்கள் தேட்டரில் கொஞ்சம் கம்மியாக தான் கூட்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுல. இதுக்கு நடுவில் இந்த படம் எப்பயே ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த படம் அதிகமாக ரிலீஸ் ஆகுதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. அது ஒரு விஷயமா இருந்தாலும் நடுவில் நிறையா பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, எனக்கு நிறைய எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் பாட்டெலாம் நிறைய கேட்டிருக்குன்றதால எனக்கு ஓரளவு சிங்க் ஆச்சு. ஆனால் மற்றவங்க யாருக்குமே இது சிங்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாருமே படத்தை விட்டு வெளியே தான் இருந்தாங்க. எனக்கு முன்னாடி இருந்த ரோலாம் உட்காந்து சின்ன பசங்க தான் பார்த்துட்டு இருந்தானுங்க. என்னடா இது எம்ஜிஆர் பாட்டா போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் அந்த காலத்துலேயே இருக்காங்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ இதே இடத்துல விஜயகாந்த் அவருடைய கேரக்டரில், ஏன்னா இதில் வந்து ஒரு ஹீரோ, இது ஸ்பாய்லர் வேணாம் தான் நான் பார்க்குறேன், ஸ்பாய்லர் சொல்ல விடுங்களா. அதில் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆக்ட் வரும் அடிக்கடி. அப்படி அந்த ஆக்ட் வரும்போது எம்ஜிஆர் சாங் வரும். இப்போ அதே இடத்துல எம்ஜிஆருக்கு பதில் கேப்டன் வச்சுக்கோங்க. இப்போ கேப்டனுடைய கேரக்டர் வரும்போது கேப்டன் சாங் வந்ததுன்னா எவ்வளோ வைப் இருக்கும். ஏன்னா இது வந்து 90ஸ்க்கும் 20ஸ்க்கும் இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிங்க் ஆகாது. இப்போ 20ஸ்க்கு மேலே இருக்க ஆக்டரோடைய சீனு சாங்லாம் போகும்போது வைப் பண்ணுற நமக்கு, இந்த 90ஸ்க்கு முன்னாடி இருக்கிறதோட இது வந்து சிங்க் பண்ணுறதுக்கும் வைப் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா அவங்களுடைய படங்கள் அதிகமாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எப்படி இருக்கும், அதுக்கான ஃபேன்ஸ்லாம் இப்போ கம்மி. இதே நம்மளுடைய தாத்தா காலத்து அப்பா காலத்து அவங்களாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என் பக்கத்தில் இருந்த ஒருத்தர்லாம், அவர் வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய ஃபேன். அவர் கொஞ்சம் வயசானவர் தான். அதனால இப்போ வயசானவர் ஏன் சொல்கிறேன்னா, அவர்லாம் அப்பயே வெறித்தனமாக, இப்போ எப்படி விஜய்க்குலாம் வெறித்தனமான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி வெறித்தனமான எம்ஜிஆருக்கான ஃபேன்ஸ். இப்போ அவருக்கு வந்து ஒவ்வொரு டைமில் ஒரு பாட்டு போடும்போது அவர் கூடயே பாடுறாரு, அது கூட ரசிக்கிறாரு, அது கூட சேர்ந்துக்கிட்டு. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இது வந்து சிங்க் ஆகிறது வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சிங்க் ஆகலை. அந்த பாட்டும் அந்த இதுன்றது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. மற்றபடி ஒன்லைன் வந்து படத்தில் வந்து அருமையாக இருக்குது. ஏன்னா பயங்கரமான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதிலே அரசியல் பேசியிருக்காங்க, ஆனால் வெளியே தெரியாத மாதிரி அப்படியே எடுத்திருக்காங்க. ரியல் இன்சிடென்ட்லாம் ஒரு சிலதெல்லாம் நிறையா வந்திருக்கு. ரொம்ப உத்து கவனிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நார்மலாக பார்க்குறவங்க யாருமே இது மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. நான் ஓரளவு கவனிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது, ஓகே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. எனக்கு ஒரு டைம் பார்க்கலாம் மக்களே, எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களும் போய் பார்க்கணுன்னா ட்ரை பண்ணுங்கள். திரும்பி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.